Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சௌக்கியமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் எவன்லி டர்ஃப் மினிஸ்ட்ரிஸ் மூலியமாக ஃபேமிலி பிளெஸிங் ஃபெலோஷிப் மீட்டிங் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் இணைந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். ஃபேமிலி பிளெஸிங் ஃபெலோஷிப் on August 16th, 2025, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை 4 மணி முதல் 6 மணி வரை, ஈவினிங் 4 PM to 6 PM. வாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எழுப்பலாம். கர்த்தர் நம்ம சிறையிருப்பை மாற்றுவார். தேங்க்யூ. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தரே, உமக்கே எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஜோயல் 2nd chapter 21st verse. Fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். நன்றி தகப்பனே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரையும் உங்க பாதத்தண்டை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இந்திய தேசம் எல்லைகள் முழுவதும் தெய்வீக பாதுகாப்பு சமாதானம் இருப்பதாக. தேசத்தின் ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தருவீராக. பாதுகாவலாக உம்முடைய தேவ தூதர்களை வைத்து வழிநடத்தி தருமா ஜெபிக்கிறோம். ஞானத்தை தாங்க கர்த்தாவே. இன்னும் என்னென்ன புதிய திட்டங்கள் எங்கள் தேசத்திற்கு வர வேண்டுமோ அதற்கான எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்யுமா ஜெபிக்கிறோம். மனம் இறங்குவீராக. தேசத்தின் மக்கள் ஒவ்வொருத்தர் இருதயத்திலும் சமாதானத்தை தருவீராக இயேசு கிறிஸ்துவே. அநேக பேருக்கு பயம், கவலைகள், வேதனை, தவிப்புல இருக்காங்க ஐயா. ஆளுகை செய்வீராக. இப்பொழுதும் ஐயா எங்களோட இந்திய தேசத்தின் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பேர் போதை வஸ்துக்களுக்கும் தேவையில்லாத பழக்க வழக்கத்திற்கு பாவ பிடியில் இருக்கிறாங்க. இயேசுவே, மனம் இறங்கி இந்திய தேசத்தின் வாலிபர்களை விடுதலையாக்குவீராக. உமக்காக தரிசனம் பெற்ற பிள்ளைகளாக எழுப்புவீராக. அவங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து சாட்சிகளாக நிற்க கிருபை செய்யுங்க இயேசுவே. மனம் இறங்குவீராக. ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். உம்முடைய தேவ தூதர்கள் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தி தருமா கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. மனம் இறங்குவீராக. எந்த நாசமோசமும் நேரிடாதபடி இந்த சிறு குழந்தைகள் நீங்க பாதுகாத்து வழி நடத்தி தருமா ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க இயேசுவே. மனம் இறங்குவீராக. சுகவினம் பலவீனங்களா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தொட்டு சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, பலத்தை தாங்க. உங்க தெய்வீக கரம் ஒவ்வொரு குடும்பத்திலையும், இந்திய தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். விவசாயிகள் கண்ணீர் தொடக்க கிருபை செய்யுங்க. நெசவு தொழிலாளர்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. இன்னும் சிறு தொழில் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வாதத்தை தருமா ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்துல ஒரு முன்னேற்றத்தை தருவீராக இயேசுவே. மனம் இறங்குவீராக. உங்க தெய்வீக ஆசீர்வாதம் இந்த இந்திய தேசம் எல்லைகள் முழுவதும் மேலோங்க கிருபை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இன்றைக்கும் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்படுத்த வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.